முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டேய் பொண்டற பொண்டற போடா. டேய் கொஞ்சம் நில்லுடா, நான் சொல்றத கேளு, கொஞ்சம் நில்லு. இந்த ரோகிணிக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தது நீதானே? டேய் அந்த போஸ்டிங் கொடுத்ததுக்கு காரணம் இருக்குடா. எனக்கு எந்த விளக்கமும் தேவை இல்ல. முதல்ல கோத்து வெளியா, முதல்ல நான் சொல்றது காது கொடுத்து கேட்கலையா என்ன? போடா, ஆளுக்கால எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய் உனக்கு யாரும் துரோகம் பண்ணலடா. டேய் ரொம்ப புத்திசாலிடா நீ. நீ யாரும் இப்படி நடந்துக்கிறத பாரு. உன் கோவத்தால நீ எல்லாத்தையும் இறந்துக்கிட்டு இருக்கா. சொன்னா கேளு, நான் சொல்ல வந்து காது கொடுத்து கேளு. முதல்ல நில்ல. நீ என்கிட்ட பேசாத, அப்புறம் கொஞ்சம் என்ன பாரு. நீ தேவையில்ல. டேய் அந்த பொண்ணு ஒண்ணு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காடா. ஆமாடா, அந்த பொண்ணு ஒண்ணு மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கா. அவ உதவின்னு என்கிட்ட கேட்டா, அதனால தான்டா பண்ணுனேன். என்ன உளறிட்டு இருக்க? அக்கா அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? அக்கா அப்படி மட்டும் சொல்லாதீங்க அக்கா. அக்கா நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? அக்கா அண்ணி என்ன அடிக்கீங்க? இவனெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். இவனெல்லாம் என் தம்பின்னு சொல்லதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குடா. அக்கா ஏக்கா? அண்ணே விடுங்க அண்ணே. அது இருக்கட்டும், நீ ரோகிணி பத்தி என்னமோ சொல்ல வந்தியே, என்ன? அக்கா சாரிக்கா, அக்கா சாரிக்கா. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். அக்கா அக்கா சாரிக்கா, நான் என்னக்கா தப்பு பண்ணல? நீ என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்காதவன் எனக்கு தம்பியாவே இருக்க முடியாது. ஐயா அக்கா சாரிக்கா. அக்கா அக்கா என்கிட்ட கோவப்படாதீங்க அக்கா, தாங்கி கிட மாட்டேன்க்கா, ப்ளீஸ் அக்கா. நீ என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். கிஷோர் நீ சொல்லு. சாரிக்கா. நீ சொல்லுடா. அண்ணே அவன் மேல எந்த தப்பு இருக்காது, அவனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதான் கோபப்பட்டு இருக்கான். அதான் உன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரோகிணி பத்தி என்ன? அது வந்து ரோகிணியும் கிட்டத்தட்ட பொண்ணுத்துறை கதை மாதிரிதான். என்ன பொண்ணுத்துறைக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா ரோகிணிக்கு அப்படி இல்ல. குடும்பமே அழிஞ்சு போச்சு. அத பழிவங்க தான் இங்க வந்திருக்கா. டேய் நீயே சொல்லு, ஒரு ஆம்பளை உன் குடும்பத்தை அழிச்சிட்டாங்கன்னு தானே இப்படி பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் குடும்பத்திலேயாவது அண்ணன் தம்பி எல்லாரும் மிஞ்சிட்டீங்க, அந்த பொண்ணுக்கு யாருமே மிஞ்சலடா. இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு தான் கூட பிறந்தவங்க எத்தனை பேரும் கூட தெரியாது. எல்லாரையும் பறி கொடுத்துட்டு அனாத மாதிரி தத்து எடுக்கப்பட்டாடா. பணத்தை தாய் தகப்பனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பழி வாங்க வந்திருக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த நல்ல சிவன் இல்ல, நல்ல சிவனுக்கு ரோகிணிக்கு என்னடா சம்பந்தம்? இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஆமாக்கா, நல்ல சிவனாலதான் ரோகிணி குடும்பம் தரமட்டமா இருக்கு. இவனுக்கு இன்னும் தான் குடும்பம் யாரால அழிஞ்சதுன்னு தெரியாது. எனக்கு புரியல, நீ விவரமா சொல்லி. அக்கா அந்த நல்ல சிவனாலதான் ரோகிணி குடும்பம் அழிஞ்சிருக்கு. இவ அண்ணாத மாதிரி வளர்ந்துருக்கா. நான் உங்ககிட்ட மட்டும் சில உண்மைகள் சொல்லணும் அண்ணி. சொல்லு. ரோகிணியும் நம்ம இன்ஸ்டியூட்ல தான் வளர்ந்துருக்கா. என்னடா சொல்ற? அண்ணே நானும் ரோகிணியும். நீயும் ரோகிணியும்? அண்ணே எல்லா உண்மையும் சொல்ல முடியாது, நான் சொல்ற வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க அண்ணே. சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியமும் பாதுகாப்பும் கூட. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா அதுல அவ வாழ்க்கை மட்டும் இல்ல. சரி நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு. இவன் என்ன சொல்ல வாரா? ரோகிணி எப்படி உனக்கு தெரியும்? ரோகிணி விசாகப்பட்டினத்துக்கு தான் ட்ரைனிங் வந்தா. என்ன அங்கதான் வந்தாளா? நான் பார்த்ததே இல்லையே. லேடிஸ் கோச்சிங்க்கு வந்தா, நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். சரி. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறணும். அப்போ திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து போன் வந்தது. அவ வீட்டுக்கு போயிருந்தா. அது வரைக்கும் குழந்தைத்தனமா அழகா மென்மையா இருந்தவா அப்போ ஊருக்கு போயிட்டு வந்தா விகாரமா மாறி இருந்தா. நான் என்னன்னு கேட்டேன். அப்போதான் சில உண்மைகள் அவளுக்கு தெரிஞ்சதாகும். அதனால பழி வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் அப்போ பெருசாவே எடுத்துக்கல. அப்போ அவளுக்கு அது யாருன்னு தெரியாது. தான் குடும்பம் அழியப்பட்டுக்குன்னு மட்டும் தான் அவளுக்கு விஷயம் தெரியும். ஆனா அவ வைராக்கியமா தேடி இருக்கா. தான் குடும்பத்தை அழிச்சவங்கள வைராக்கியமா தேடி இருக்கா. நான் சாதாரணமா தான் இருக்கான்னு நினைச்சேன். அவளுக்கு வெறி, தான் குடும்பத்தை அழிச்சவங்கள பழி வாங்கிய தீர்வுங்கிற வெறி. அப்புறமா நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்க வந்துட்டேன். ஆனா நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தோம். எப்பமாவது கான்டாக்ட் பண்ணி பேசுவா. ஆனா எங்க நட்பு முடியல. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் போன் வந்தது, எனக்கு உன் ஊர்ல டூட்டி வேணும்னு. நான் எதுக்கு என்னன்னு கேட்டேன். அப்பதான் அவ சொன்னா, என் குடும்பத்தை அழிச்சவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு உன் உதவி எனக்கு தேவைன்னா. எனக்கு ஆரம்பத்துல விருப்பம் கிடையாது, அவளுக்கு இங்க டூட்டி கொடுத்ததுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனா கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டூட்டியை கொடுத்தேன். ஏன்னா காரணம் நல்ல சிவன். நல்ல சிவங்கனால தான் நான் அந்த டூட்டி அவளுக்கு நான் கொடுத்தேன். அதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சது. அந்த நேரம் தான் பொண்ணு துறைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் கல்யாணம் முடிஞ்சது. இத காரணம் காட்டி மேல இடத்துல பெர்மிஷன் வாங்கி நான் அவளுக்கு இந்த டூட்டியை கொடுத்தேன். அப்ப ரோகிணி தெரிஞ்சா விக்ரம் கூட பழகிட்டு இருக்காளா? அவ அழிக்க வந்தது நல்ல சிவனை தான், விக்ரம இல்ல. ஏன்னா அந்த குடும்பம் அழியும் போது விக்ரமுக்கு சின்ன வயசு.
அவ அழிக்க நினைச்சது விக்ரம் இல்ல, விக்ரம் அப்பா மட்டும்தான், அந்த நல்ல சிவனை தான். ஆனா அந்த நல்ல சிவனோட பலனே விக்ரம் தெரிஞ்சுக்கிட்டா. நல்ல சிவன் கிட்ட இருந்து விக்ரம பிரிச்சா நல்ல சிவன் வெறும் செத்த பாம்புதான். அவன் விக்ரம பக்கத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். விக்ரம் இருக்கிற தைரியத்துல தான் நல்ல சிவன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல சிவன் கிட்ட இருந்து விக்ரம பிரிக்கணும், அதுக்கப்புறம் தான் நல்ல சிவன் அடிக்கணுங்கிறது இவருடைய பிளானே. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எல்லாமே எனக்கு தெரியும். நீ அப்ப அவன் லஞ்சம் வாங்கியிருக்கால, டேய் கொஞ்சமா பூஞ்சு நடடா. அவன் லஞ்சம் வாங்கினாதானே விக்ரமட்ட நெருங்கி பழக முடியும், அவன் சொல்லதெல்லாம் செய்ய முடியும். விக்ரமட்ட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டா. ரோஹிணி புத்திசாலி, அது மட்டும் இல்ல அவ ஒரு தைரியமான பெண்ணே. தான் குடும்பத்தை அடிச்சவங்க தரமட்டமாக்காம அவன் இங்கிருந்து போகவே மாட்டா. நீ ஒரு ஆம்பளை, உன் குடும்பத்தை அடிச்சவன வெறியோட தேடிக்கிட்டு இருக்க. இவ்வளவுக்கு உனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சாச்சு, ஆனா அந்த பொண்ணுக்கு தான் குடும்பத்தை அடிச்சவன் இவனானு தெரியும், தனக்கு யாருமே இல்லாம பண்ணுனவன் இவன் தானே தெரியும். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பா. ஆமா, அவன் லஞ்சம் வாங்கினா அது எனக்கும் தெரியும். அவன் நினைச்சு அழிக்க வந்திருக்கா, அதுவும் எனக்கு தெரியும். ஆமாடா, நான் எல்லா விதத்துக்கும் அவளுக்கு பக்க பலமா தான் இருப்பேன். ஏன்னா அவ ஏன் ரோஹிணி. போ, இங்க காட்டி கொடுக்கணுமா காட்டி கொடு போ. நீ உன் குடும்பத்தை அழிச்சவனை தேடி கண்டுபிடிச்சு பழிக்காம விட மாட்டேங்கிறது தருமம்னா அந்த பொண்ணு பண்றதும் தருமம் தான். நீ செய்யறது தப்புனா அவ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரினா அவ செய்யறதும் சரிதான். ஏய், உனக்கு அண்ணன் கூட இருக்காங்க, அவளுக்கு யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். ஆமா, அவன் நல்ல சிவனை அழிப்பா, அதுக்கு உடம்பியா நான் இருப்பேன். போ, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. இது நம்ம வீட்டு கிசரு தானே? என்ன ரோஹிணிக்காக இவ்வளவு இறங்குதா? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. பார், நீ இருக்க டிபார்ட்மெண்ட்ல தான் நான் இருக்கேன். எனக்கும் இதுல இருக்க ஓட்ட உடச்சு எல்லாம் தெரியும். எப்படி என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அவ இங்கதான் இருப்பா. அந்த நல்ல சிவன் கதையை முடிக்கிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. அவ நல்ல சிவனை முடிக்கட்டாலும் நான் முடிப்பேன் அவளுக்காக. ஏய், ஒரு பொண்ணு தாய் தகப்ப இல்லனா இந்த உலகத்துல என்னென்ன கஷ்டங்கள் அனுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அத்தனையும் அனுபவிச்சா ஏன் ரோகிணி? ஆம்பளை, நீ எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்ச, உன்னாலே தாங்கிக்க முடியல. அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா. டேய், அதான் யாரோ வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க. விதி அவ வாழ்க்கையில விளையாண்டுகிட்டே இருந்தது. அவளை ஆசையா தான் புள்ளையா தூக்கி வளர்க்க போனவங்கள சொந்த பொந்தம் வளர்த்த புள்ள அனாத புள்ளன்னு சொல்லி சொல்லி சாகடிச்சிருக்காங்க. அதுக்காக ஊரை விட்டே போயிருக்காங்க. நீ தான் வளர்த்த புள்ளி எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல வளர்த்தலாம்னு நினைச்சிருக்காங்க. எங்கேயுமே இந்த உலகம் அவங்கள வாழ விடல. அனாத புள்ளன்னு அவளை தினம் சாகடிச்சிருக்காங்க. இதுதான் தான் அம்மா அப்பா நினைச்சு வாழ்ந்த பிள்ளைக்கு இல்ல இது ஒண்ணு வளர்த்தவங்கன்னு பிஞ்சிலேயே விதைச்சிட்டாங்க. சந்தோஷத்தை இழந்துட்டானே. அந்த கஷ்டத்திலையும் தன்னை கைவிடாம பாதுகாத்த தாய் தந்தைக்கு ஏதாவது செய்யணும்னா அவ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா. வைராக்கியமா படிச்சா, ஆனாலும் இந்த உலகம் அவளை வாழ விடல. அதுக்கேற்ற மாதிரி இந்த காலமும் அவளை பழி வாங்குச்சு. தூக்கி வளர்த்தவர் ஊனமானாரு. வளர்த்த பிள்ளைய கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு அவர் படுக்கையில விழுந்தாரு. போராடி போராடி வாழ்க்கையை ஜெயிச்சா. அவ புத்திசாலினே. சின்ன புள்ளையில இருந்தே நாம எப்படி அனாதையானங்கத ஆராய்ச்சி பண்ணிருக்கா. தினம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. தாய் தகப்ப இல்லாம நான் எப்படி வந்திருப்பேன்? எனக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே. அந்த குடும்பம் எங்க, நான் எந்த ஊர்ல பிறந்தேன்னு ஒவ்வொரு நாள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அதுக்காகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் சேர்வேங்கிற வைராக்கியத்தை மனசுல எடுத்துக்கா. இவனும் தான் குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்கிறதுக்காக போலீஸ் ஆவேன்னு தானே வந்தா. என்ன ரெண்டு ஒத்து போதே. தினம் வெறியா தேடி இருக்கா. அப்புறம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, தான் குடும்பம் இயற்கையா மரணிக்கல, ஒருத்தனால கொலை பண்ணப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சா. பெண்ணா இருக்க வேண்டியவா மிருகமா வாழ்னா. அழகான பெண் தோற்றத்தை இழந்தா, காதலை இழந்தா, தான் குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணே ஆகணும்னு முடிவெடுத்தா. அதுதான் தான் பெத்தவங்களுக்கு செய்யற நன்றி கடனா நினைச்சா. அண்ணன் இருந்து தேடிக்கிட்டு தான் இருந்தா, கண்டுபிடிச்சா. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்காம இருந்தது. அதுக்கான வாய்ப்பு நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். போடா, இப்ப உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க போ. அவன் என்ன பண்ணுவான்? இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. பாவண்டா, ஒரு பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு அண்ணன் ட்ரெயின்ல வந்து இருந்துட்டதாவும் அண்ணனும் அம்மாவையும் அந்த நல்ல சிவ கொண்டுட்டதாவும் சொன்னான். ரெண்டு அண்ணனா? அப்படிதான் அண்ணி என்கிட்ட சொன்னா. இவதான் மூணாவது பொண்ணா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன்? பிறந்த ஊர் ஏதாவது கண்டுபிடிச்சாலா? அவ எங்க ஆசிரமத்துல தானே வளர்ந்தா. இந்த ஆசிரமத்து அட்ரஸ் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பிறந்த ஊர் தெரியாது. தான் குடும்பத்தை அழிச்சதே நல்ல சிவனாங்கத எப்படி கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல நீ. அது எனக்கு இன்னும் மர்மமா தான் இருக்குது. உன் ஃப்ரெண்ட் தானே உன்கிட்ட சொல்லலையா? இல்ல நீ, அவ ஆரம்பத்துல என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றவளா தான் இருந்தா. நாங்க ரெண்டு ஆணு பெண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே இருக்க மாட்டோம். ஒரே இனம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அந்நியமா இருந்தா. ஆனா என்னைக்கு நல்ல சிவனாங்க தெரிஞ்சதோ அண்ணில இருந்து என்னை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டா. அவ செய்யற பழிபாவத்துல எனக்கு பங்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னை விட்டு விலகி போறா. நீ அதுக்காக நான் விலக முடியுமா? நான் விலக மாட்டேன். அவளை நான் என்னைக்கும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ என்ன பண்ணாலும் அதுல என் பங்கும் இருக்கும். அவ இன்பத்துல மட்டும் இல்ல, அவ துன்பத்திலே நான் பங்கு எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அவ என் உயிர் தோழி. பரவாயில்ல,
மரண தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை, நான் அவ கூட தான் இருப்பேன். அவன் நல்ல சிவனை போட்டு தள்ளுவா, அதுக்கு நான் உடந்தையா இருப்பேன். இது மாமியாருக்கு தெரியுமா? தெரியும். என்னடா சொல்ற? ஆமா, நீ ஆரம்பத்துல இருந்தே அப்பாக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஒரு சந்தேகம். ஆமா, அப்பாவால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோன்னு. அப்புறம் அப்பாவும் பின்தொடர்ந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பா, அப்புறம் இத ரோகிணி நோட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவளவே அம்மா கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டா. இப்போ வரைக்கும் அவ என் ஃப்ரெண்டுன்னா என் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நானும் அவளை எப்படி பழகணும், எப்படி இருந்தோங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ஆசிரமத்தை தான் வளர்ந்ததுங்கிற உண்மையும் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. ஆனா இது தேன்மொழிக்கு தெரியாது. டேய், அம்மா தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. சரிடா, அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் கூட இரு, நாங்க இருக்கோம்ல. ஆமா, நீ கட்டாயமா கூட தான் இருக்கணும். இந்த முட்டாளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு அடிக்காத குறையா சத்தம் போட்டு வரா. அவன் முகமே மாறி போச்சுது. எனக்கு என்னடா தெரியும், இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. ரோகிணி மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்க வழியா பாரு. இருமோனே, உனக்கு இருக்குது. டேய், ஆதிரட்ட என்னடா சொல்லிட்டு வந்த? என்னக்கா? பேருக்கு தாலி கட்டுவீங்களா? எவ்வளவு கொடுப்பு இருக்கணும் உனக்கு. அக்கா, என்னால இருக்க முடியலக்கா. என் குடும்பத்தை அழிச்சவன பழி வாங்காம என்னால இருக்க முடியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குக்கா. தூங்க கூட முடியலக்கா. டேய், அதான் உனக்கு விக்கி தருணம் கிடைச்சிட்டாங்களே. இனி வாழ்க்கையில வாழ பாருடா. ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ இஷ்டத்துக்கு பேசாத. எனக்கு விவரம் தெரிஞ்சு இதெல்லாம் நடந்தது. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உன் ஃப்ரெண்டுக்கு நீ உதவி பண்ற நல்ல விஷயம், அதோட போயிரு. என் விஷயத்துல நீ தலையிடாத. பெத்த தாய துடிக்க துடிக்க பொறி கொடுத்த வேண்டாண்ணா. என் மடியிலையும் தோழி தூக்கி வளர்த்த என் தங்கச்ச பொணமா போத்த வேண்டாண்ணா. அடைக்கிறன்னு போய் நின்னு என் தங்கச்சை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கால விழுந்து கழிச்சிட. அங்க யாருக்குமே மனசு வரலையே. கல் நெஞ்சமா இருந்தாங்களே. அதுக்கு உடனே இருந்தவள கல்யாணம் பண்ணி அவ கூட நான் சந்தோஷமா வாழணும். அப்படிதானே? என்னடா சொல்ற? ஏய், என்னடா சொல்ற? ஆமா, கொச்சேந்திர என் மாமா. கொச்சேந்திர பொண்ணு ஆதிரா என் மாமா பொண்ணுதான். கொச்சேந்திர மாமா? ஆமா, தாய் மாமன் தான். தாயா இருக்க வேண்டியவன் யமனா மாறணும். நீ என்னடா சொல்ல வர? ஆமாக்கா, ஆமா, என் தாய் மாமன் தான் அந்த கஜேந்திரன். ஆமாக்கா, செத்த என் தங்கச்சியை உயிர் அடைஞ்சா. தூக்கிக்கிட்டு என் மாமன் கிட்ட ஓடுனேன். எப்படியாவது காப்பாத்து மாமா, என் தங்கச்சியை காப்பாத்து மாமான்னு கெஞ்சினேன், கதறினேன். பணத்தாசை பிடிச்சவன் பணம் எங்க தன்னை விட்டு போயிருங்க ஒரே காரணத்துக்காக என்னை ஏறத்து கூட பார்க்கல. இப்ப என்கிட்ட ஒட்டி உராடிட்டு இருக்காளே ஆதிரா, இவா என் தங்கச்ச புடிச்சு தள்ளுனா. இந்த இடியட்டு இந்த வீட்டை தங்க கூடாதுன்னு சொன்னா. இந்த இடியட்டு இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவேன்னு பிஞ்சிலே சொன்னா. அவக்கு நான் வாழ்க்கை கொடுத்து நான் அவ கூட வாழணும். நீ அவளை காதலிச்சிருக்கடா. அதுதானே நான் இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். பாதவத்தி என் இதயம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கா. அவளை மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, அதுக்குதான் அக்கா அவட்ட படிச்சு சொன்னேன். அக்கா, என்னால அவளை இப்ப உடனே ஏத்துக்க முடியாது. அதே நேரத்துல அவளை கைவிடுறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. ஏன்னா அவளை உசுரா நினைச்சிருக்கேன்னு. அவளை இந்த உலகத்துல அனாதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. என் தங்கச்ச விட்ட மாதிரி அவளை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதான் தாலி கட்டி மனைவி ஆக்கலாம் நினைச்சேன். ஆனா அதுக்காக என்னால உடனே அவ கூட வாழ முடியுமா? எப்படி? நான் மனுஷனா இல்ல செத்த போனமா? சொல்லுங்கக்கா, எப்படி அவளை உடனே நான் ஏத்துக்க முடியும்? புரிஞ்சுக்காம கத்திட்டு இருக்கா. என்ன கல்யாணம் பண்ண மாட்டாளாம். இந்த உலகத்துல அவ எப்படி வாழுவா? அவ செஞ்ச தப்ப செய்யக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ உண்மையில ரொம்ப நல்லவனாண்டா. ஐயோ, இவன் நிலைமை பரிதாபமாலாம் இருக்குது. இதை என் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா ஆதிரா நேரத்துக்கு அந்த வீட்டுல இருக்க முடியுமாக்கா? எனக்கு யாருன்னா புரிஞ்சுக்கல. எல்லாரும் என்ன முரடு கோவக்கார ஆத்திரக்காரன்னு கத்துறாங்களே தவிர என் மனசு இருக்க வழி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவளால தான் கைய தங்கச்சி நான் பறி கொடுத்த. இப்ப அவன் கூட எப்படி கையில சந்தோஷமா வாழ முடியும்? முடியலக்கா, மனசு கேட்க மாட்டேங்குது. அப்படினாலும் அவ அறியாத பிள்ளையாதானடா இருந்திருப்பா. அது கூட தெரியாத அறிவில்லாதவனா. அதனாலதான் கை இவ்வளவு பொறுமையா இருக்கு. இன்னும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. இவளால தானே நம்ம தங்கச்ச பறி கொடுத்தோடு. அவ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் தோணுது. ஆனா அவ உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உறுதியா இருக்காளடா. என்ன நீ போட்டும், நான் என்ன பண்ண முடியும்? முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டுதா. என் இடத்துல அவ இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுவாளாக்கா? சொல்லுங்கக்கா, என் இடத்துல அவ இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுவாளா இல்ல என்ன ஏத்துக்கிடுவாளா? இன்னத்துக்கு என்ன தூக்கி போட்டுட்டு போயிருக்க மாட்டா. நான் அப்படியே பண்ணினேன். இன்னும் என் வீட்டுல தானே அவளை என் மனைவி மாதிரி வச்சிருக்க. இப்பவும் அவளை என் மனைவியா தான் பாக்குறேன். என்ன, அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு பொடிச்சிக்கிற வரைக்கும் நான் இவ கூட சேர முடியாது. அவ்வளவுதான். ஒரு காதலுக்காக இவ்வளவு இறங்கி போக மாட்டாளா?
என்ன காதலிச்சது உண்மைனா அவ இதெல்லாம் தாங்கிக்குவா. அவ இப்ப என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம், என் மனசை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்லடா, அவ வேற மாதிரி நினைக்கிறா, அவ்வளவுதான். நீ அவளை கொச்சப்படுத்துறன்னு நினைக்கிறா. அவ உன்னை மனசார விரும்புறாடா, உன் மனச மட்டும்தான் விரும்புறா. அந்த மனசுல தனக்கு இடம் இல்லையோன்னு பயப்படுறா. மனசுல இடம் இல்லாம கல்யாணங்கிறதுனாலதான் அவ அருவருப்பா பாக்குறாடா. அக்கா நான் அப்படி பட்டவனாக்கா, ஏக்கா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நீ அவ இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான்டா நினைப்பாங்க. மனசுல இடம் இல்லாம சும்மா கல்யாணம் பண்ண வேற என்னென்னலாம் நினைப்பாங்க. அவளும் அப்படி நினைச்சிட்டாடா. அதனால அவ தன்னையே வெறுக்கிறா, அருவருப்பா பாக்குறா, பைத்தியக்காரி மாதிரி கத்துறா. ஐயோ நான் இப்ப என்னதான்க்கா பண்ண? போய் வை. இப்ப எங்க கிட்ட என்ன விளக்கம் கொடுத்து அத அவ கிட்ட கூட புரிஞ்சுக்குவா. சாரி பொண்ணு தர, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நான் ஆதிரா கிட்ட பேசுறேன்டா. இங்க பாரு, ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க. நீ நல்லா ஆனதுக்கு அப்புறம் அவ கூட வாழ்ந்தா போதும். ஆமாடா, மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் வாழ்ந்தா போதும். இப்ப அவளுக்கு தேவை பாதுகாப்பு, உன் மனைவிங்கிற ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். அதான்க்கா நானும் நினைச்சேன். என் மனைவிங்கிற அங்கீகாரம் அவளுக்கு இருந்தா பாதுகாப்பா இருப்பாங்கக்காகத்தான் நான் இதுக்காக ஒத்துக்கிட்டேன். இல்ல, மாமா மனசுல எனக்கு இடம் இல்ல. என்னால மாமா கூட வாழ முடியாது. இல்ல இனி அவரை மாமான்னு கூட என் வாயால சொல்ல முடியாது. நான் அவரை ஏத்துக்க மாட்டேன். இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் இதுக்கு ஒரு பொது சம்மதிக்க மாட்டேன். மனசுல இடம் இல்ல, ஆனா என்ன நினைச்சுக்கிட்டாரு இவரு. இல்ல இல்ல, இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இங்க ஆதரவா இருந்தா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கோதம்பரியா இருந்தாதான் வாழ முடியும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் இனி ஆதரவா இருக்க போறது இல்ல. நான் கோதம்பரியா அவதானம் எடுக்கிறேன். யாரு என்ன ஆளுக்கால என்ன கொச்சப்படுத்துறீங்களா? என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? மாறுறேன், காதாம்பரியா மாறுறேன்.